டயமண்ட் அறிவுச் சுரங்கம். நடத்துபவர் ARM நௌஃபில். மாணவ செல்வங்களின் அறிவு விருத்திக்கு வித்திட்டு உரமூட்டும் விடைநிலம். நாளைய தலைமுறையில் நல்லறிஞர்களை தோற்றுவிக்கும் நம்பிக்கை தரும் ஒரு களம். வானொலி பிரேயபமில் டயமண்ட் பெஸ்ட் ஃபுட்ஸ் வாண்டியோடு வழங்கும் இலட்சி அரங்கம். இன்ப தேன் சுரங்கம். அரை மணி நேரம் அழகூட்டும், அறிவுக்கு வழிகாட்டும், அன்பு நெஞ்சங்களை தொட்டு சிந்தனைக்கு விருந்தோட்டும் அறிவு சுரங்கம். பருகியதும் டயமண்ட் பால் தான். 100% பசும் புலினை மேய்ந்து வளர்ந்த நியூசிலாந்தின் பசுக்களில் இருந்து பெறப்படும் தூய பாலினை கொண்டு 20 வருடங்களுக்கு மேலாக இலங்கையரை போஷணை ஊட்டிய டயமண்ட், நம்பிக்கையை ஊட்டிய பால். ரோசா ஸ்வீட் அண்ட் கிரீமர். நோன்பு நோற்ற தாகம் தீர்க்க ஃபலூடா. ரோசா ஸ்வீட் அண்ட் கிரீமரில் நோன்பு காலத்திலும் பண்டிகை காலங்களிலும் சுவையான ஃபலூடா செய்து பருகிடுங்கள். பெருநாள் காலத்திலும் ஏனைய பண்டிகை நாட்களிலும் உங்கள் விருப்பத்திற்கேற்ப பால், தேநீர், வட்லப்பம், மில்க் டஃபி, கேரமல், மில்க் பலகாரம் போன்றவற்றை அதி உன்னத சுவைகளில் விதம் விதமாக தயாரித்திட ரோசா ஸ்வீட் அண்ட் கிரீமர். ரோசா ஸ்வீட் அண்ட் கிரீமர் இப்பொழுது 1 கிலோகிராம் டின் ரூபாய் 990 மட்டுமே. நியூசிலாந்தில் 100% செழுமையும் பசுமையும் மிக்க மேய்ச்சல் நிலத்தில் மேயும் பசுக்களில் இருந்து பெறப்படும் குணமும் நலமும் பலமும் நிறைந்த கெட்டியான நம்பிக்கைக்குரிய பால் டயமண்ட் பால். கிழக்கு மாகாணம் அம்பாறை மாவட்டம் கல்முனை கல்வி வலயத்தின் தமிழ் முஸ்லிம் பாடசாலைகள் பங்கு பெற்றும் டயமண்ட் அறிவுச் சுரங்கம் போட்டி நிகழ்ச்சியின் ஒளிப்பதிவு கல்முனை அல் பஹரியா மகா வித்தியாலயத்தின் வரவேற்பு மண்டபத்தில் இடம்பெறுகிறது. இன்றைய நிகழ்வுக்கு தலைமை தாங்குகின்றார் கல்முனை அல் பஹரியா மகா வித்தியாலயத்தின் அதிபர் MSM பைசால் அவர்கள். நடுவர்களாக கலந்து சிறப்பிக்கின்றார்கள் இலங்கை ஒளிபரப்பு கூட்டுத்தாபன முஸ்லிம் சேவையின் சிரேஷ்ட நிகழ்ச்சி தயாரிப்பாளர் அல்ஹாஜ் AM முகமது ரலீன். நிந்தவூர் அல் மதீனா பாடசாலையின் முன்னாள் அதிபர் MLM நிஹாருடீன். சம்மாந்துறை அல் மர்ஜான் மத்திய கல்லூரியின் ஆசிரியர் அல் ஹாஃபில் MT அப்துல் சலாம். அம்பாறை மாவட்ட சமர்த்தி புலனாய்வு விசாரணை அதிகாரி AH முகமது ஹாரிஸ். புள்ளி பதிவாளர்களாக எழுத்தாளர், கவிஞர், வானொலி அபிமானி கலாபூசணம் நிந்தவூர் MI உசனார் சலீம். நட்பட்டிமனை CMF கல்லூரியின் பணிப்பாளரும் அல் அக்ஸா மத்திய மகா வித்தியாலயத்தின் ஆசிரியருமான CM ஃபலாஹி. நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர் MSM ராம்சி. அதிதிகளாக கலந்து சிறப்பிக்கின்றார்கள். இன்றைய நிகழ்வின் பிரதம அதிதி அம்பாறை மாவட்ட கரையோர பிரதேச அபிவிருத்தி குழு தலைவர், இலங்கை அரசியல் பேரவை உறுப்பினர், பாராளுமன்ற உறுப்பினர் கௌரவ அபுபக்கர் ஆதம் பாபா அவர்கள். கௌரவ அதிதிகளாக கலந்து சிறப்பிக்கின்றார்கள் மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலையின் பணிப்பாளர் டாக்டர் ஆசாத் M ஹனீஃபா. கல்முனை கல்வி வலயத்தின் பிரதி கல்வி பணிப்பாளர் திருமதி MH ரியாசா. டயமண்ட் பெஸ்ட் ஃபுட்ஸ் பிரைவேட் லிமிடெட்டின் ஹெட் ஆஃப் மார்க்கெட்டிங் அல்ஹாஜ் ரிம்சான் ஃபாரூக். மருதமனை புலவர்மணி சர்வதீன் மகா வித்தியாலயத்தின் அதிபர், இலங்கை ஒளிபரப்பு கூட்டுத்தாபன அறிவிப்பாளர் A முகமது அன்சார். நட்பட்டிமனை அல் அக்ஸா மத்திய மகா வித்தியாலயத்தின் அதிபர் ML பதியுதீன். முன்னாள் கல்முனை மாநகர சபை உறுப்பினர், கல்முனை சனிமோன் விளையாட்டுக் கழகத்தின் செயலாளர், அம்பாறை மாவட்ட உதைப்பந்தாட்ட லீக்கின் தலைவர், அகில இலங்கை உதைப்பந்தாட்ட சம்மேளனத்தின் நிறைவேற்று குழு உறுப்பினர் MIM அப்துல் மனார்.
பருகியதும் டயமண்ட் பால் தான். 100% பசும் புலினை மேய்ந்து வளர்ந்த நியூசிலாந்தின் பசுக்களில் இருந்து பெறப்படும் தூய பாலினை கொண்டு 20 வருடங்களுக்கு மேலாக இலங்கையரை போஷணை ஊட்டிய டயமண்ட் நம்பிக்கையை ஊட்டிய பால். மிலான் ஃபெஸ்டா செயற்கை நிறமூட்டிகளோ ரசாயன பதார்த்தங்களோ சேர்க்கப்படாமல் தயாரிக்கப்படும் சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை ரசித்து ருசித்து விரும்பி உண்ணும் போஷாக்கு நிறைந்த சத்துக்களும் அடங்கிய மிலான் ஃபெஸ்டா 400 கிராம் பேக்கெட் முழு குடும்பத்திற்கும் போதுமானது. மிலான் ஃபெஸ்டா நாடு முழுவதிலும் உள்ள அனைத்து மளிகை கடைகளிலும் கிடைக்கின்றன. ஃபெஸ்டா வாங்கும் போது மிலான் ஃபெஸ்டா என்று பார்த்தும் கேட்டும் வாங்கிடுங்கள். தயாரித்து நாடு முழுவதும் சந்தைப்படுத்துவோர் டயமண்ட் பெஸ்ட் ஃபுட்ஸ். நியூசிலாந்தில் 100% செழுமையும் பசுமையும் மிக்க மேய்ச்சல் நிலத்தில் மேயும் பசுக்களில் இருந்து பெறப்படும் குணமும் நலமும் பலமும் நிறைந்த கெட்டியான நம்பிக்கைக்குரிய பால் டயமண்ட் பால். கல்முனை கல்வி வலய டயமண்ட் அறிவுச் சுரங்கம் போட்டியிலே கலந்து சிறப்பிக்கும் 2 அணிகளையும் அறிமுகம் செய்து வைக்கின்றோம். மண்டபம் நிறைந்த பார்வையாளர்கள் மத்தியிலே மேடையின் வலதுபுறத்திலே காத்திருக்கின்றார்கள் கல்முனை ஜாகிரா கல்லூரி தேசிய பாடசாலை அணியினர். அவர்களோடு போட்டியிடுவதற்காக நட்பெட்டிமனை அல் அக்ஸா மத்திய மகா வித்தியாலய அணியினர். பிறந்தது உலகம், பறந்தது செல்வம், செல்வங்களில் எல்லாம் உயர்ந்தது அறிவு செல்வம். அறிவினை முதலாய் கொண்டு புது உலகினை அலங்கரிக்க அணிவகுத்து நிற்கும் மாணவ செல்வங்களின் வருங்காலம் வளமாக வாழ்த்தி போட்டியை ஆரம்பிக்கின்றோம். இன்றைய போட்டியின் முதலாவது போட்டியாளர் கல்முனை ஜாகிரா கல்லூரி தேசிய பாடசாலை அணி தலைவர் JMR சரோஸ். உங்களுக்கு கிடைத்திருக்கின்ற கேள்வி, இலக்கியத்தில் திணை எனும் சொல் எதனை குறிக்கிறது? ஒழுக்கம். ஒழுக்கம் என்பது சரியான விடை. 10 புள்ளிகளை பெற்றுக் கொள்கிறது கல்முனை ஜாகிரா தேசிய பாடசாலை அணி. இனி அடுத்து விடையளிக்கின்ற போட்டியாளர் நட்பெட்டிமனை அல் அக்ஸா மத்திய மகா வித்தியாலயத்தின் அணி தலைவி FAF ரீஷ்மா. கிறிஸ்துக்கு பின் 1505 போர்த்துகீயர் இலங்கைக்கு வந்தபோது யாழ்ப்பாண ராஜ்யத்தை ஆட்சி செய்த மன்னன் யார்? சங்கிலியன். யாழ்ப்பாணத்தை ஆட்சி செய்த கடைசி மன்னன் தான் சங்கிலியன். அதை அணி சேர்ந்த ஒருவர் விடையளிக்கலாம். பரராஜசேகரன். பரராஜசேகரன் என்பது சரியான விடை. 5 புள்ளிகளை பெற்றுக் கொள்கிறது நட்பெட்டிமனை அல் அக்ஸா மத்திய மகா வித்தியாலயம். இனி அடுத்து விடையளிக்கின்ற போட்டியாளர் கல்முனை ஜாகிரா கல்லூரி தேசிய பாடசாலை மாணவன் MN அர்ஹப் ஹசன். உங்களுக்கு கிடைத்திருக்கின்ற கேள்வி, ஆசியாவின் கருத்த குதிரை என அழைக்கப்பட்ட வீராங்கனை யார்? சுசந்திகா ஜெயசிங் என்பது சரியான விடை. 10 புள்ளிகளை பெற்றுக் கொள்கிறது கல்முனை ஜாகிரா தேசிய பாடசாலை அணி. இனி அடுத்து விடையளிக்கின்ற போட்டியாளர் நட்பெட்டிமனை அல் அக்ஸா மத்திய மகா வித்தியாலயத்தின் மாணவன் RM ஆசிப். உங்களுக்கு கிடைத்திருக்கின்ற கேள்வி, எந்த நாட்டில் முதல் தேசிய கீதம் தோன்றியது? கிரேக்கம். இல்லை. அதிக அணியை சேர்ந்த ஒருவர் விடையளிக்கலாம். எதிரணிக்கு சந்தர்ப்பம். இங்கிலாந்து. இல்லை. 2 அணிகளும் சரியான விடையளிக்க தவறிவிட்டன. ஜப்பான் என்பதே சரியான விடை. எவருக்கும் புள்ளிகள் இல்லை. இனி அடுத்து விடையளிக்கின்ற போட்டியாளர் கல்முனை ஜாகிரா தேசிய பாடசாலையினுடைய மாணவன் MW சமதி அப்துல்லா. இலங்கையில் முதலாக வெளிவந்த சிங்கள பத்திரிகையின் பெயர் என்ன? ஆதியானியை சேர்ந்தவர் ஒருவர் விடையளிக்கலாம். சரசவி சந்திரச. இல்லை. எதிரணிக்கு சந்தர்ப்பம். லக்மினி பகன. லக்மினி பகன் என்பது சரியான விடை. 5 புள்ளிகளை பெற்றுக் கொள்கிறது நட்பெட்டிமனை அல் அக்ஸா மத்திய மகா வித்தியாலயம். இனி அடுத்து விடையளிக்க போகின்ற போட்டியாளர் நட்பெட்டிமனை அல் அக்ஸா மத்திய மகா வித்தியாலயத்தின் மாணவன் MFM அஸ்னாத். உங்களுக்கு கிடைத்திருக்கின்ற கேள்வி, இலங்கையில் முதலாவது சனத்தொகை கணக்கெடுப்பு எத்தனையாம் ஆண்டில் எடுக்கப்பட்டது? அதை அணி சென்று ஒருவர் விடையளிக்கலாம். 1871. 1871 என்பது சரியான விடை. 5 புள்ளிகளை பெற்றுக் கொள்கிறது நட்பெட்டிமனை அல் அக்ஸா மத்திய மகா வித்தியாலயம். இனி அடுத்து விடையளிக்கின்ற போட்டியாளர் கல்முனை ஜாகிரா தேசிய பாடசாலையின் மாணவன் MAM ஷிமாஸ். உங்களுக்கு கிடைத்திருக்கின்ற கேள்வி, மின்னேரியா குலத்தை கட்டிய மன்னன் யார்? மகாசேன். மகாசேனன் என்பது சரியான விடை.
10 புள்ளிகளை பெற்றுக் கொள்கிறது கல்முனை ஜாகிரா தேசிய பாடசாலை ஆணி. அடுத்த போட்டியாளர் நட்பெட்டுமுனை அல் அக்ஸா மத்திய மகா வித்தியாலயத்தின் போட்டியாளர் TF ஹசானி. உங்களுக்கு கிடைத்திருக்கின்ற கேள்வி, மூலதனமும் பொது உடைமையும் என்ற புகழ் வாய்ந்த நூலை எழுதியவர் யார்? ஜெர்மனியில் பிறந்தவர். மூலதனமும் பொது உடைமையும் என்ற புகழ் வாய்ந்த நூலை எழுதியவர் யார்? ஆதியானியை சேர்ந்தவர் ஒருவர் விடையளிக்கலாம். ஹிட்லர். இல்லை, எதிரணிக்கு கேள்வி விடப்படுகிறது. எவருக்குமே புள்ளிகள் இல்லை. சரியான விடை கார்ல் மார்க்ஸ் என்பதே சரியான விடை. எவருக்கும் புள்ளிகள் இல்லை. அடுத்து விடையளிக்கின்ற போட்டியாளர் கல்முனை ஜாகிரா கல்லூரி தேசிய பாடசாலையுடைய முதலாம் சுற்றின் இறுதி போட்டியாளர் MKM ஹனாஸ். உங்களுக்கு கிடைத்திருக்கின்ற கேள்வி, சுட்டு விரலும் நடுவிரலும் சேர்ந்து வரும் டி அடையாளம் வெற்றி என்பது போல் கண்களில் கட்டப்பட்டு கையில் தராசு வைத்திருக்கும் பெண் எவ்வாறு அழைக்கப்படும்? நீதி தேவதை. அதே அணியை சேர்ந்தவர் ஒருவர் விடையளிக்கலாம். அதீனா தேவதை. இல்லை, எதிரணிக்கு சந்தர்ப்பம். சமாதான பெண். இல்லை, நீதிபதி என்பதே சரியான விடை. எவருக்கும் புள்ளிகள் இல்லை. அடுத்து விடையளிக்கின்ற போட்டியாளர் நட்பட்டுமணி அல் அக்ஸா மத்திய மகா வித்தியாலயத்தின் போட்டியாளர் MZ ஹயான். உங்களுக்கு கிடைத்திருக்கின்ற கேள்வி, முதலாக தனது 25வது வயதில் உலகை சுற்றி வந்த மாலுமி யார்? அதை அறிய சென்று வேறு விடையளிக்கலாம். மகளன். மகளன் என்பது சரியான விடை. பேடினின் மகளன் என்பது சரியான விடை. 5 புள்ளிகளை பெற்றுக் கொள்கிறது நட்பட்டுமணி அல் அக்ஸா மத்திய மகா வித்தியாலயம். அப்பா பருகியதும் டயமண்ட் பால் தான். 100% பசும் புலினை மீண்டு வளர்ந்த நியூசிலாந்தின் பசுக்களில் இருந்து பெறப்படும் தூய பாலினை கொண்டு 20 வருடங்களுக்கு மேலாக இலங்கையரை போஷணை ஊட்டிய டயமண்ட், நம்பிக்கையை ஊட்டிய பால். ரோசா ஸ்வீட் அண்ட் கிரீமா. நோன்பு நோற்ற தாகம் தீர்க்க ஃபலூடா. ரோசா ஸ்வீட் அண்ட் கிரீமரில் நோன்பு காலத்திலும் பண்டிகை காலங்களிலும் சுவையான ஃபலூடா செய்து பருகிடுங்கள். பெருநாள் காலத்திலும் ஏனைய பண்டிகை நாட்களிலும் உங்கள் விருப்பத்திற்கேற்ப பால், தேநீர், வட்லப்பம், மில்க் டஃபி, கேரமல், மில்க் பலகாரம் போன்றவற்றை அதி உன்னத சுவைகளில் விதம் விதமாக தயாரித்திட ரோசா ஸ்வீட் அண்ட் கிரீமா. ரோசா ஸ்வீட் அண்ட் கிரீமா இப்பொழுது 1 கிலோகிராம் டின் ரூபாய் 990 மட்டுமே. நியூசிலாந்தில் 100% செழுமையும் பசுமையும் மிக்க மேய்ச்சல் நிலத்தில் மேயும் பசுக்களில் இருந்து பெறப்படும் குணமும் நலமும் பலமும் நிறைந்த கெட்டியான நம்பிக்கைக்குரிய பால் டயமண்ட் பால். பார்வையாளர் கேள்வி நேரம். விடை தெரிந்த பார்வையாளர் விரைவாக மழைக்கு வந்து விடை சொல்லி பரிசினை தட்டி செல்ல வேண்டும். உங்களுக்கான பரிசினை வழங்க தயாராக இருக்கின்றார்கள் டைமண்ட் ஸ்போர்ட்ஸ் பிரைவேட் லிமிடெட் நிறுவனத்தார். அந்த அடிப்படையிலே உங்களுக்கான கேள்வி இதோ வரப்போகிறது. அல் குர்ஆனின் இதயம் என்று வர்ணிக்கப்படுவது சூரா யாசீன். கேள்வி, சூரா யாசீன் எத்தனை வசனங்களை கொண்டது என்பது உங்களுக்கான கேள்வி. பார்வையாளர் கேள்வி நேரத்திலே ஒருவர் ஓடோடி வந்திருக்கின்றார். உங்களுடைய பேர்? எனது பேர் சமீம். சென்ட்ரல் கேமே வசித்து வருகிறேன். சரியான விடை 83. சரியான விடை 83 என்பது சரியான விடை. எங்கே பாராட்டுகள். அவருக்குரிய பரிசினை வழங்கி கௌரவிப்பதற்காக இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனத்துடைய முஸ்லிம் சேவையின் நிகழ்ச்சி தயாரிப்பாளர் அல்ஹாஜ் AM முகமது பிரலீம் அவர்களை அன்போடு இந்த மொழி கிடைக்கின்றோம். முதலாவது அரையிறுதி போட்டியிலே முதல் சுற்றிலே நட்பட்டுமணி அல் அக்ஸா மத்திய மகா வித்தியாலயம் 20 புள்ளிகளை பெற்றிருக்கிறது. அவர்களோடு போட்டியிட்டுக் கொண்டிருக்கின்ற கல்முனை ஜாகிரா தேசிய பாடசாலை 30 புள்ளிகளை பெற்றிருக்கிறது. மேலதிக 10 புள்ளிகளால் கல்முனை ஜாகிரா தேசிய பாடசாலை முதல் சுற்றில் முன்னிலை வகிக்கிறது. இந்த அளவிலே இரண்டாவது சுற்றில் முதலாவது போட்டியாளரை அழைக்கின்றோம். நட்பட்டுமணி அல் அக்ஸா மத்திய மகா வித்தியாலயத்துடைய போட்டியாளர் அணித்தலைவி FAF ரீஸ்மா. உங்களுக்கு கிடைத்திருக்கின்ற கேள்வி, கொர்னிகா எனும் ஓவியத்தை வரைந்தவர் யார்? பப்லோ பிகாசோ. பிகாசோ என்பது சரியான விடை.
பாப்பலோ பிகாசோ 10 புள்ளிகளை பெற்றுக் கொள்கிறது நட்பெட்டுமணி அல் அக்ஸா மத்திய மகா வித்தியாலயம். இனி கல்முனை ஜாகிரா தேசிய பாடசாலையுடைய ஆணைத்தலைவர் JMR சரோஸ் உங்களுக்கு கிடைத்திருக்கின்ற கேள்வி, துரித மகாவரி திட்டத்தின் மாதிரி ஓயா திட்டத்துக்கு உதவி வழங்கிய நாடு எது? கனடா. கனடா என்பது சரியான விடை. 10 புள்ளிகளை பெற்றுக் கொள்கிறது கல்முனை ஜாகிரா தேசிய பாடசாலை ஆணி. இனி அடுத்து விடையளிக்கும் போட்டியாளர் நட்பெட்டுமணி அல் அக்ஸா மத்திய மகா வித்தியாலயத்தின் போட்டியாளர் RM ஆசிப். 1972 ஆண்டின் யாப்பின் பிரகாரம் இலங்கையின் முழு பெயர் எவ்வாறு அமைந்திருந்தது? சிலோன். இல்லை, அது அணி சேர்ந்தவர் ஒருவர் விடையளிக்கலாம். சோசலிச ஜனநாயக குடியரசு. இலங்கை சோசியலிச ஜனநாயக குடியரசு என்பது சரியான விடை. 5 புள்ளிகளை பெற்றுக் கொள்கிறது நட்பெட்டுமணி அல் அக்ஸா மத்திய மகா வித்தியாலயம். இனி அடுத்து விடையளிக்கும் போட்டியாளர் கல்முனை ஜாகிரா தேசிய பாடசாலையுடைய மாணவன் MN அர்ஹப் ஹசன். உங்களுக்கு கிடைத்திருக்கின்ற கேள்வி, பவனந்தி முனிவரால் இயற்றப்பட்ட இலக்கண நூலின் பெயர் என்ன? தொல்காப்பியம். இல்லை, அது அணி சேர்ந்தவர் ஒருவர் விடையளிக்கலாம். எதிரணிக்கு சந்தர்ப்பம். புறநானூறு. இரு அணிகளும் சரியான விடையளிக்க தவறிவிட்டன. நன்னூல் என்பது சரியான விடை. எவருக்கும் புள்ளிகள் இல்லை. இனி அடுத்து விடையளிக்கின்ற போட்டியாளர் நட்பெட்டுமணி அல் அக்ஸா மத்திய மகா வித்தியாலயத்தின் போட்டியாளர் MFM அஸ்னாப். உங்களுக்கு கிடைத்திருக்கின்ற கேள்வி, ஐக்கிய நாடுகள் குழந்தைகள் நிதியம் யுனிசெஃப் இதன் தலைமையகம். ஐக்கிய நாடுகள் குழந்தைகள் நிதியம் யுனிசெஃப் இதன் தலைமையகம் அமைந்துள்ள இடம் எது? நாடு அல்லது நகரம், இரண்டிலே ஒன்றை சொன்னால் புள்ளி கிடைக்கும். பிரான்ஸ். இல்லை, அதை அணி சேர்ந்தவர் ஒருவர் விடை அளிக்கலாம். ஐக்கிய அமெரிக்கா. அமெரிக்கா என்பது சரியான விடை. அமெரிக்கா என்பது சரியான விடை. பாராட்டுகள். 5 புள்ளிகளை பெற்றுக் கொள்கிறது நட்பெட்டுமணி அல் அக்ஸா மத்திய மகா வித்தியாலயம். இனி அடுத்து விடையளிக்கின்ற போட்டியாளர் கல்முனை ஜாகிரா கல்லூரி தேசிய பாடசாலை மாணவன் MW சஹதி அப்துல்லா. உங்களுக்கான கேள்வி, இரும்பு சீமாட்டி என அழைக்கப்பட்ட பெண் பிரதமர் யார்? அதிகாரியை சேர்ந்தவர் ஒருவர் விடையளிக்கலாம். மார்கரெட் தட்சர். மார்கரெட் தட்சர் என்பது சரியான விடை. 5 புள்ளிகளை பெற்றுக் கொள்கிறது கல்முனை ஜாகிரா கல்லூரி தேசிய பாடசாலை அணி. இனி அடுத்து விடையளிக்கின்ற போட்டியாளர் நட்பெட்டுமணி அல் அக்ஸா மத்திய மகா வித்தியாலயத்துடைய மாணவி TF ஹசானி. உங்களுக்கு கிடைத்திருக்கின்ற கேள்வி, யானைகளை பழக்கி அதனை அடக்கும் கருவி எவ்வாறு அழைக்கப்படும்? அதை அணியை சேர்ந்த வேறொருவர் விடையளிக்கலாம். கோல். இல்லை, எதிரணிக்கு சந்தர்ப்பம். அங்குசம். அங்குசம் என்பது சரியான விடை. 5 புள்ளிகளை பெற்றுக் கொள்கிறது கல்முனை ஜாகிரா தேசிய பாடசாலை அணி. இனி அடுத்து விடையளிக்கின்ற போட்டியாளர் கல்முனை ஜாகிரா கல்லூரி தேசிய பாடசாலை மாணவன் MA சிமாஸ். உங்களுக்கான கேள்வி, அகவை என்ற தமிழ் சொல்லின் பொருள் என்ன என்பதை உங்களுக்கான கேள்வி. அதை அணி சேர்ந்தவர் ஒருவர் விடையளிக்கலாம். வயது. வயது என்பது சரியான விடை. 5 புள்ளிகளை பெற்றுக் கொள்கிறது கல்முனை ஜாகிரா தேசிய பாடசாலை ஆணி. இனி அடுத்து விடையளிக்கின்ற போட்டியாளர் நட்பெட்டுமணி அல் அக்ஸா மத்திய மகா வித்தியாலயத்தின் 2வது சுற்றின் இறுதி போட்டியாளர் MZ ஹயான். உங்களுக்கு கிடைத்திருக்கின்ற கேள்வி, 5 விடயங்களை ஒரே நேரத்தில் அவதானிப்பவர் எவ்வாறு அழைக்கப்படுகின்றார்? 5 விடயங்களை ஒரே நேரத்தில் அவதானிப்பவர் எவ்வாறு அழைக்கப்படுகின்றார்? பஞ்சவதானி. பஞ்சவதானி என்பது சரியான விடை. 10 புள்ளிகளை பெற்றுக் கொள்கிறது நட்பெட்டுமணி அல் அக்ஸா மத்திய மகா வித்தியாலயம். இனி அடுத்து விடையளிக்கின்ற போட்டியாளர் கல்முனை ஜாகிரா கல்லூரி தேசிய பாடசாலையின் 2ஆம் சுற்றின் இறுதி போட்டியாளர் MKM ஹனாஸ். ஐக்கிய நாட்டு சபையினால் ஆதிக்குடிகளின் ஆண்டு என பிரகடனப்படுத்தப்பட்ட ஆண்டு எது? 1980. இல்லை, அதிக அணி சேர்ந்தவர் ஒருவர் விடையளிக்கலாம். எதிரணிக்கு சந்தர்ப்பம். 1593. 1993 என்பதே சரியான விடை. எவருக்கும் புள்ளிகள் இல்லை.
அப்பா பருகியதும் டயமண்ட் பால் தான். 100% பசும் புலினை மேய்ந்து வளர்ந்த நியூசிலாந்தின் பசுக்களில் இருந்து பெறப்படும் தூய பாலனை கொண்டு 20 வருடங்களுக்கு மேலாக இலங்கையரை போஷணை ஊட்டிய டைமண்ட் நம்பிக்கையை ஊட்டிய பால். ரோசா ஸ்வீட் அண்ட் கிரீமா நோன்பு நோற்ற தாகம் தீர்க்க ஃபலூடா. ரோசா ஸ்வீட் அண்ட் கிரீமரில் நோன்பு காலத்திலும் பண்டிகை காலங்களிலும் சுவையான ஃபலூடா செய்து பருகிடுங்கள். பெருநாள் காலத்திலும் ஏனைய பண்டிகை நாட்களிலும் உங்கள் விருப்பத்திற்கேற்ப பால், தேநீர், வட்லப்பம், மில்க் டஃபி, கேரமல், மில்க் பலகாரம் போன்றவற்றை அதி உன்னத சுவைகளில் விதம் விதமாக தயாரித்திட ரோசா ஸ்வீட் அண்ட் கிரீமா. ரோசா ஸ்வீட் அண்ட் கிரீமா இப்பொழுது 1 கிலோகிராம் டின் ரூபாய் 990 மட்டுமே. நியூசிலாந்தில் 100% செழுமையும் பசுமையும் மிக்க மேய்ச்சல் நிலத்தில் மேயும் பசுக்களிலிருந்து பெறப்படும் குணமும் நலமும் பலமும் நிறைந்த கெட்டியான நம்பிக்கைக்குரிய பால் டயமண்ட் பால். சமூக சேவை செய்கின்ற ஒரு நிறுவனம். ரோசா கூடாக மாணவர்கள், தாய்மார்கள் எதிர்கொள்கின்ற பிரச்சனைக்கு தீர்வு காணுகின்ற ஒரு இந்த நிறுவனம். அது மாத்திரமல்ல, இந்த பிராந்தியத்தில் ஏற்பட்ட பல அனர்த்தங்களின் போது இவர்களது வாகனம் ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கானவர்களுக்கு இந்த பசும்பாலை இலவசமாக வழங்கியது. அது மாத்திரமல்ல, இங்கு மாணவர்களுக்கான நிகழ்ச்சி திட்டங்களை உருவாக்கி அதன் மூலமாக வெற்றி கண்டு வருகின்ற ஒரு நிறுவனம். அந்த அடிப்படையிலே அவரை இளங்கண்டு இந்த பிராந்தியத்துக்கும் வருகை தர வேண்டும் என்று அன்போடு வேண்டினோம். இன்று வருகை தந்திருக்கின்றார். அந்த அடிப்படையிலே இந்த டைமண்ட் பெஸ்ட் ஃபுட் நிறுவனத்துடைய ஹெட் ஆஃப் மார்க்கெட்டிங் மிஸ்டர் அல்ஹாஜ் ரிம்சான் ஃபாரூக் அவர்களை சில வார்த்தைகளை பேசுவதற்கு அன்போடு அழைக்கின்றேன். So we at Diamond Best Food have a special branded program called Diamond Shining Mission. So what we do is under Diamond Shining Mission, so we have carried out extensive community programs where we go into schools, we go into nurseries, where we identify talents of children and to shine them, to help them do best in their studies and all the other curricular activities. So we have many programs to encourage them all around the country, and also we have participated in many programs where we have had back to school programs. So where we have given a lot of books, school bags, shoes, and also milk powder. So we have helped them. But this is something unique where, you know, this is going to be a first experience for us, tying up with a program where we are going to help children to enhance their knowledge through Pirai FM. So we are really excited embarking on this journey, and as requested by Pirai FM head, so we will also definitely consider with the success of this program in Kalmone division, where we can expand it to other areas as well. So looking at the nature of this program and also the mission of our brand, so we have helped many communities, particularly recently we concluded giving out 1 million cups of milk. So actually when you look at the state of the country, actually there are still children who are going to school without a proper breakfast. So we as a responsible companies, we are not just engaged in just making money or whatever. Our brand doesn't exist only to make money. So as our consumers, we are really concerned about their well-being, about their health, about their well-being. So we have helped out giving out 1 million cups of milk all around the country, so which we are really proud of that, and we will continue to do that. And also our chairman, Mr. Fahmi Jisti, under his supervision we also run so many other orphanages and so many other community projects where we generously help communities to build their lives. So with this program also we are actually engaging in a new path where, you know, we are going to enhance knowledge of children. So I really like to thank all of you who have come here, who have helped us organizing this massive event, because bringing together 16 schools into one school is not an easy task. So I would like to really congratulate Naufeel for putting so much effort in gathering all the school children and so many school and resource personnel, from doctors to so many other chief guests who are like, you know, the real movers and shakers in this eastern province. I am also really delighted because when you look at our
portfolio of brands, particularly Diamond Milk. So I would say that, the biggest market for Diamond Milk is Eastern Province. So I'm really delighted to launch this Arivu Kalanchiyam in the East itself, where the Diamond Milk has become a household brand. So hope you will stay with us during this program and enjoy the whole proceeding. அப்பா பருகியதும் டயமண்ட் பால் தான். 100% பசும் புலினை மேய்ந்து வளர்ந்த நியூசிலாந்தின் பசுக்களிலிருந்து பெறப்படும் தூய பாலினை கொண்டு 20 வருடங்களுக்கு மேலாக இலங்கையரை போஷணை ஊட்டிய டைமண்ட் நம்பிக்கையை ஊட்டிய பால். ரோசா ஸ்வீட் அண்ட் கிரீமா நோன்பு நோற்ற தாகம் தீர்க்க ஃபலூடா. ரோசா ஸ்வீட் அண்ட் கிரீமரில் நோன்பு காலத்திலும் பண்டிகை காலங்களிலும் சுவையான ஃபலூடா செய்து பருகிடுங்கள். பெருநாள் காலத்திலும் ஏனைய பண்டிகை நாட்களிலும் உங்கள் விருப்பத்திற்கேற்ப பால், தேநீர், வட்லப்பம், மில்க் டாஃபி, கேரமல், மில்க் பலகாரம் போன்றவற்றை அதி உன்னத சுவைகளில் விதம் விதமாக தயாரித்திட ரோசா ஸ்வீட் அண்ட் கிரீமா. ரோசா ஸ்வீட் அண்ட் கிரீமா இப்பொழுது 1 கிலோகிராம் டின் ரூபாய் 990 மட்டுமே. நியூசிலாந்தில் 100% செழுமையும் பசுமையும் மிக்க மேய்ச்சல் நிலத்தில் மேயும் பசுக்களில் இருந்து பெறப்படும் குணமும் நலமும் பலமும் நிறைந்த கெட்டியான நம்பிக்கைக்குரிய பால் டயமண்ட் பால். நல்லது பார்வையாளர்களே, போட்டியாளர்களே, வானொலி நேர்களே, இரு சுற்றுகளாக நடைபெற்று முடிந்திருக்கின்ற முதலாவது அரை இறுதிப் போட்டியின் முடிவை அறிய தருகின்றோம். லட்வட்டிமணி அல் அக்ஸா மத்திய மகா வித்தியாலயம் 50 புள்ளிகளை பெற்றிருக்கிறது. அவர்களோடு போட்டியிட்டு கல்முனை ஜாகிரா கல்லூரி தேசிய பாடசாலை அணி 55 புள்ளிகளை பெற்றிருக்கிறது. மேலதிக 5 புள்ளிகளால் முதலாவது அரை இறுதிப் போட்டியில் கல்முனை ஜாகிரா கல்லூரி தேசிய பாடசாலை அணி வெற்றியீட்டிக் கொண்டது. மேலதிக 5 புள்ளிகளால் இன்றைய முதலாவது அரை இறுதிப் போட்டியில் வெற்றி பெற்று கல்முனை ஜாகிரா தேசிய பாடசாலை அணி இறுதிப் போட்டிக்கு தெரிவாகி இருக்கிறது. அது உரிய புள்ளிகளை பெற்றுக் கொடுத்தவர் என்ற அடிப்படையிலே தனது அணிக்காக 30 புள்ளிகளை பெற்றுக் கொடுத்த மாணவன் கல்முனை ஜாகிரா கல்லூரி தேசிய பாடசாலையுடைய மாணவன் JMR சரோஸ் அவர்களுக்கான பரிசினை இப்போது வழங்கி கௌரவிப்பதற்காக நாங்கள் அன்போடு இந்த மேடை கிடைத்தது நட்பட்டிமனை அல் அக்ஸா மத்திய மகா வித்தியாலயத்துடைய அதிபர் ML பதியுதீன் அவர்களை இந்த மேடைக்கு அன்போடு அழைக்கின்றோம். இங்கே அன்பு கரவசத்துக்கு மத்தியிலே ரோசா ஸ்வீட் அண்ட் கிரீமா நோன்பு நோற்ற தாகம் தீர்க்க ஃபலூடா. ரோசா ஸ்வீட் அண்ட் கிரீமரில் நோன்பு காலத்திலும் பண்டிகை காலங்களிலும் சுவையான ஃபலூடா செய்து பருகிடுங்கள். பெருநாள் காலத்திலும் ஏனைய பண்டிகை நாட்களிலும் உங்கள் விருப்பத்திற்கேற்ப பால், தேநீர், வட்லப்பம், மில்க் டாஃபி, கேரமல், மில்க் பலகாரம் போன்றவற்றை அதி உன்னத சுவைகளில் விதம் விதமாக தயாரித்திட ரோசா ஸ்வீட் அண்ட் கிரீமா. ரோசா ஸ்வீட் அண்ட் கிரீமா இப்பொழுது 1 கிலோகிராம் டின் ரூபாய் 990 மட்டுமே. மிலான் ஃபெஸ்டா செயற்கை நிறமூட்டிகளோ ரசாயன பதார்த்தங்களோ சேர்க்கப்படாமல் தயாரிக்கப்படும் சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை ரசித்து ருசித்து விரும்பி உண்ணும் போஷாக்கு நிறைந்த சத்துக்களும் அடங்கிய மிலான் ஃபெஸ்டா 400 கிராம் பேக்கெட் முழு குடும்பத்திற்கும் போதுமானது. மிலான் ஃபெஸ்டா நாடு முழுவதிலும் உள்ள அனைத்து மளிகை கடைகளிலும் கிடைக்கின்றன. ஃபெஸ்டா வாங்கும் போது மிலான் ஃபெஸ்டா என்று பார்த்தும் கேட்டும் வாங்கிடுங்கள். தயாரித்து நாடு முழுவதும் சந்தைப்படுத்துவோர் டயமண்ட் பெஸ்ட் ஃபுட்ஸ். நியூசிலாந்தில் 100% செழுமையும் பசுமையும் மிக்க மேய்ச்சல் நிலத்தில் மேயும் பசுக்களில் இருந்து பெறப்படும் குணமும் நலமும் பலமும் நிறைந்த கெட்டியான நம்பிக்கைக்குரிய பால் டயமண்ட் பால். நல்லது பார்வையாளர்களே, போட்டியாளர்களே, வானொலி நேர்களே, இன்ஷா அல்லாஹ் அடுத்த வார அறிவுச்சுரங்கம் நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரை விருந்தது உலகம், பறந்தது செல்வம், செல்வங்களில் எல்லாம் உயர்ந்தது அறிவுச் செல்வம். அறிவினை முதலாய் கொண்டு புது உலகினை அலங்கரிக்க அணிவகுத்து நிற்கும் மாணவ செல்வங்களின் வருங்காலம் வளமாக மீண்டும் மீண்டும் வாழ்த்தி விடைபெறுகின்றோம். டயமண்ட் அறிவுச்சுரங்கம் கேட்டீர்கள். நடத்தியவர் ARM நௌஃபில். நிகழ்ச்சி தயாரிப்பு AM முஹம்மது அலீம்.